கோயில் நிலத்தை யாருமே உரிமை கோர முடியாது எனவும் வக்பு வாரிய சட்ட திருத்தம் மூலம் மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி நடைபெறுவதாகவும் தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவர் அப்துல் ரகுமான் தெரிவித்துள்ளார். ஒரு குறிப்பிட்ட கிராமத்தை சொல்லி அந்த கிராமம் முழுவதும் வக்புக்கு உரியது என்று யாரும் சொல்லவில்லை. அது மிக தப்பான பிரச்சாரமாக, அவதூறு பிரச்சாரமாக சென்று கொண்டிருக்கிறது. கோவில் மீது வக்ஃப் வாரியத்துக்கு எந்த கிளைமும் கிடையாது. யாரும் கோயிலை பத்தி பேசவே இல்லையே. யாரும் கோயிலை பத்தி பேசவில்லை. அதே நேரத்துல அதே திருச்சியில சூரியூர் என்கிற கிராமத்தில் இதே மாதிரி மிகப்பெரிய அளவு பரப்பளவு உள்ள இடம் இருக்கிறது. அது வக்ஃபுடைய இடம். அந்த வக்ஃபின் அது முறையாக ஆவணத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பரப்பளவு உள்ள இடத்தில் ஒரு கோயில் இருக்கிறது. காலத்து வரலாற்று பாரம்பரியம் உள்ளது. கோயிலை சுற்றி குளங்கள் இருக்கின்றன. இந்து பெருங்குடி மக்கள் வணக்க வழிபாடுகளை செலுத்திக் கொண்டிருப்பது தொடர வேண்டும் என்றெல்லாம் மிக தெளிவாக இருக்கலாம். ஒரு பெரிய இடத்துக்கு இன்னைக்கு நீங்களே சொந்தக்காரரா இருக்கிறீங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன கோயில் இருக்கிறது. அந்த கோயில் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கக்கூடாது, இருக்கலாம். இதை வைத்து மத காழ்ப்புணர்ச்சியை உருவாக்கி மக்களிடத்திலே குழப்பத்தை உருவாக்குவதற்கு தான் இது போன்று பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர சட்டம் மிக தெளிவாக இருக்கிறது. இங்கே மத வழிபாட்டு வகைகளிலே எந்த முரண்பாடும் கிடையாது. யாரும் இதை வைத்து மக்களிடத்திலே குழப்பங்கள் செய்ய வேண்டாம் என்பதுதான் நம்முடைய வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.